ஈத்தர்களின் வேதிப்பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பார்க்கலாம். ஈத்தர்களினுடைய கருக்கவர் பதிலீட்டு வினைகள். இந்த வினை வந்து இங்கிலீஷில் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரஜன் புரோமைடு அல்லது ஹைட்ரஜன் அயோடைடுடன் ஈத்தர் கருக்கவர் பதிலீட்டு வினைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஈடுபடக்கூடியது. இந்த ஹைட்ரஜன் புரோமைடு அல்லது ஹைட்ரஜன் அயோடைடை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயோடைடானது அதிகமாகவே வந்து வினைத்தன்மை கொண்டதுங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஹைட்ரஜன் ஹாலைட்ஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாலைடானது மிக குறைந்த பிணைப்பு ஆற்றலை வந்து கொண்டுள்ளது. ஹைட்ரஜன் அயோடைடு மிக நீண்ட இந்த ஹைட்ரஜன் அயோடைடு வந்து மிக நீண்ட பிணைப்பு நீளத்தையும் வந்து கொண்டுள்ளது. இந்த ஹைட்ரஜனுக்கும் அயோடைடுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா பிணைப்பு நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து ஈஸியாகவே வந்து ஹைட்ரஜன் அயோடைடு கிடையாது. இந்த பிணைப்பானது ஈஸியாகவே வந்து உடைஞ்சிடும். அதை பிணைப்பாற்றல் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த பிணைப்பாற்றல் இருக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து உடஞ்சி அந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்த கருக்கவர் பதிலீட்டு வினைக்கு ஈஸியாகவே உட்படுறதுக்கு இது அதிக வினைத்தன்மை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. இப்போ மீத்தாக்சி ஈத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது மீத்தாக்சி ஈத்தேன் மீத்தாக்சி ஈத்தேன் கூட இந்த ஹைட்ரஜன் அயோடைடை வினைப்படுத்தும் போது இப்போ இது எந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்துடும். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CH3 CH2O கூட இந்த ஹைட்ரஜனும் இந்த CH3 கூட அயோடினும் வினைப்பட்டு நமக்கு வந்து அயோடோ மீத்தேனும் எத்தனாலும் கிடைச்சிரும். இப்போ இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீத்தாக்சி பென்சீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீத்தாக்சி பென்சீன் எடுத்துக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் நடந்து இந்த மெத்தில் கூட இந்த மெத்தில் கூட அயோடின் இணைஞ்சு மெத்தில் அயோடைடு அல்லது அயோடோ மீத்தேன் கிடைக்குது. இந்த C6H5O கூட ஹைட்ரஜன் இணைஞ்சு ஃபீனாலாக வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து ஈத்தரினுடைய கருக்கவர் பதிலீட்டு வினைகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதற்கான ஒரு மெக்கானிசம் வினை வழிமுறை அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வினை வழிமுறை அப்படிங்கிறது ஈத்தரில் ஓரிணைய அல்கைல் தொகுதி இருந்தால் ஈத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிணைய அல்கைல் தொகுதி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த வினைக்கு வந்து உட்படுது அப்படின்னா SN2 வினைக்கு வந்து உட்படுது. இதெல்லாம் ஒரு இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வினையிலும் மூவினைய ஆல்கைல் தொகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அது SN1 வினையிலும் ஈடுபடும். ஈத்தரில் வந்து புரோட்டான் ஏற்றம் நடைபெற்ற உடன் ஹாலைடு அயனி வினை புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஈத்தரில் புரோட்டானேற்றம் நடந்த உடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாலைடு அயனியானது என்ன பண்ண ஆரம்பிக்குமா வினை புரிய ஆரம்பிக்கிறது. இந்த ஹாலைடு அயனி ஈத்தர் ஆக்சிஜனுடன் 2 அல்கைல் தொகுதிகளில் எந்த தொகுதியில் கொள்ளிடத்தடை குறைவாக இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெஸ் குறைவாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தான் வந்து இது வினைபுரிகிறது. அடுத்தது இதற்கான வினையை பார்க்கலாம். இப்போ ஒரு மீத்தாக்சி ஈத்தேன் எடுத்துக்கிட்டாங்க. அது கூட ஹைட்ரஜன் அயோடைடை வந்து வினைப்படுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் கூட இந்த ஹைட்ரஜன் புரோட்டனேற்றம் அடையுது. இந்த புரோட்டனேஷன் வந்து இதுதான். அந்த புரோட்டனேஷன் அடையும் போது ஹைட்ரஜன் வந்து தனியாக போயிடும். திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அயோடின் வந்து இந்த மெத்தில் இருக்கக்கூடிய கார்பனை தாக்குதல் ஏற்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அயோடோ மீத்தேன். அப்போ இந்த CH3 ஐயும் சேர்ந்து அயோடோ மீத்தேன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் CH2 அண்ட் CH3ங்கிறது வந்து எத்தனால நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதே இது வந்து அதிகளவு ஹைட்ரஜன் அயோடைடு அல்லது HBRஐ சேர்க்கும்போது ஆல்கஹால்கள் மற்றும் ஆல்கைல் ஹாலைடை தருகிறது. இப்போ இதே வந்து எத்தனால் கூட நீங்கள் ஒரு HBRஐ வந்து அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா புரோமோ மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த காம்பவுண்டும் நமக்கு கொடுக்குது. அதாவது அதிக அளவு ஹைட்ரஜன் அயோடைடையும் ஹெச்பிஆரையும் சேர்க்கும்போது இந்த ஆல்கஹால்கள் அதிகமாக அதை சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா, ஆல்கைல் ஹாலைடு. இந்த ஆல்கைல் ஹாலைடை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈத்தர்களில் சுய ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுய ஆக்சிடேஷன் ஆஃப் சுய ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பார்க்கலாம். இப்போ வளிமண்டல ஆக்சிஜன் முன்னிலையில், நம்ம நார்மல் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய முன்னிலையில் ஈத்தர்களை சேமித்து வைக்கும்போது அது மெதுவாக ஆக்சிஜனேற்றம், இது முக்கியமான ஒரு வார்த்தை, ஆக்சிஜனேற்றம் அடைந்து இந்த ஹைட்ரோ பெராக்சைடு மற்றும் டை ஆல்கைல் பெராக்சைடை தருகிறது. இது வந்து எப்படி இருக்குமா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிக்கும் தன்மை உடையது. இவ்வாறு வளிமண்டல ஆக்சிஜனுடன் தானாக நடக்கும் வினைக்கு என்ன வினைன்னு சொல்றாங்க, சுய ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த வினை என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஈத்தாக்சி ஈத்தேன், அதாவது இந்த முழுசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை அதிக அளவு நீங்கள் வந்து ஆக்சிஜனை செலுத்தும் போது மெதுவாக இந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்குது. அப்போ நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 ஈத்தாக்சி, இதுக்கு நம்பரிங் 1 பண்ணீங்க அப்படின்னா 1, இதுக்கு 2 பண்ணுவீங்க. 1 ஈத்தாக்சி எத்தில் 2 கார்பன் இருக்கிறனால எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு நமக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டை எத்தில், இந்த பக்கம் எத்தில் இருக்குது, இந்த பக்கம் எத்தில் இருக்குது, டை எத்தில் பெராக்சைடு, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, H2O2 நம்ம என்ன சொல்லுவோம், HOO அண்டு ஹச்னு சொல்லுவோமா. அப்போ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு போலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கம் வந்து ஹைட்ரஜனுக்கு இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா எத்தில் தொகுதி இருக்குது. ஸோ அதனால் டை எத்தில் பெராக்சைடு அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். இப்போ அடுத்தது டை எத்தில் ஈத்தரினுடைய சில வினைகள் அப்படிங்கிற அந்த வினைகளை பார்க்கலாம். இப்போ மிடில் வந்து டை எத்தில் ஈத்தர் எடுத்துக்கிட்டாங்க. அதை டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட், நீரிய சல்ஃபூரிக் அமிலம் சொல்லக்கூடிய டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இதிலிருந்து ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியில் போயிட்டு நமக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வினையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த வினை தான். இப்போ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்க வினையை பார்க்கலாம். மேலே இருக்க வினையில் வந்து பார்த்திங்கன்னா இதே டையத்தில் ஈத்தர் கூட பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை வந்து வினைப்படுத்தினீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கமும் வந்து இந்த பார்ட்டில் வந்து ஒரு குளோரினும் இந்த பார்ட்டில் வந்து அதாவது இந்த எத்தில் கூட வந்து ஒரு குளோரினும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2 மோல் வந்து எத்தில் குளோரைடு வந்து கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, அதாவது ஒரு குளோரின் 2 குளோரின் வந்து பயன்படுத்திட்டோம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, ஒரு பாஸ்பரஸ் இருக்குது, 3 குளோரின் இருக்குது. அப்போ அது கூட மிடில் வந்து ஒரு அந்த ஆக்சிஜன் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் ஆக்சி குளோரின் சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வினை பார்ப்போம், இந்த சைடில் இருக்கக்கூடிய வினை. இப்போ இதில் குளோரைடு வந்து நம்ம அடிஷன் பண்ணுறோம். எத்தனை குளோரைடு வந்து, அதாவது லைட்டு அண்டு குளோரைடு வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபுல்லாக வந்து எது ரீப்ளேஸ் பண்ணிடுது அப்படின்னா குளோரின் ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்ன காம்பவுண்டாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து இந்த பென்டா, இதை வந்து நீங்கள் எப்படி ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம் அப்படின்னா C2H5O சாரி, அதாவது இந்த ஹைட்ரஜனை தான் வந்து குளோரின் மாற்றிச்சு அப்படின்னால இதை வந்து C2Cl5O C2Cl5. இப்போ இதோடைய பேர் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பென்டா குளோரோ டை எத்தில், 2 பக்கமுமே வந்து இந்த குளோரின் இல்லாமல் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா என்ன பேர், எத்தில்னு சொல்லுவோம். ஸோ பென்டா குளோரோ டை எத்தில், மிடில் வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஈத்தர் அப்படின்ற பேரில் இது சொல்லப்படுது. அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த அடுத்த ரியாக்ஷனில் இந்த அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசிட்டைல் குளோரைடை வந்து இது கூட அடிஷன் பண்ணுறாங்க.
ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீரற்ற ஜிங்க் குளோரைடு, அந்த அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய ஜிங்க் குளோரைடை வினைப்படுத்தும் போது இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கிளீவேஜஸ் வந்து நடந்திருக்கலாம். நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த குளோரின் மட்டும் இந்த CH3 CH2 கூட சேரும்போது எத்தில் குளோரைடு கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் அப்படியே இது கூட சேர்த்துருங்க. CH3CO O CH2 அண்ட் CH3ங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டோட சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தில், அதாவது எத்தில் எத்தனோயேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. எத்தில் எத்தனோயேட், இந்த CH3CO எத்தனோயேட், இது வந்து எத்தில். ஸோ எத்தில் எத்தனோயேட் காம்பவுண்டானது நமக்கு கிடைக்குது.